ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகாய் பொடி. இது இட்லி தோசையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நல்ல காரம் பொடி, இட்லி மிளகாய் பொடியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சுவையான பூண்டு இட்லி மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பூண்டு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்ல கனமான கடாயை எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 10 to 12 மிளகாய் எடுத்துக்கங்க. நம்ம சேர்த்த மல்லி, சீரகம், மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்ல கோல்டன் கலரா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப எடுத்து வச்சிடலாம். இப்ப மறுபடியும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். பொடிக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு 1/4 கப் பூண்டு எடுத்திருக்கேன். இதை லேசா இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம லேசா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும் போது பூண்டு சீக்கிரமாவே நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம பூண்டை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்ல மொறுமொறுப்பா வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்தன தேங்காய், ட்ரை தேங்காவா பார்த்து எடுத்தீங்கன்னா பொடி நல்ல டேஸ்டியா இருக்கும். தேங்காவும் நல்லா சிவந்து வந்ததும் அதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்ப கடைசியா இதுல ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு டவல்ல தொடச்சு எடுத்துருங்க. கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். கடாயோட சூட்லயே அந்த பெருங்காயத்தூள் வறுபட்டுரும். இப்ப இதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததா நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் கடாயில சேர்த்துக்கலாம். கடாய் சூடா இருக்கும் போதே சேர்த்துட்டீங்கன்னா அந்த உப்புல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போயிடும். இப்போ 1 நிமிஷம் போல உப்பையும் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பூண்டையும் தேங்காய் துருவலையும் தவிர மற்ற பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்ப இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் திரு நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா இதுல நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பூண்டு, கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3-4 சுற்று சுத்தி எடுக்கலாம்.
பூண்டும் தேங்காவும் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸியை வந்து நம்ம ரொம்ப சுத்த விடக்கூடாது. ஒரு செகண்ட் கேப் விட்டு நீங்கள் ஒரு 4 தடவை சுற்றுனீங்கனாலே இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு தேங்காய் துருவல் தேவையில்லை, அது சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெளியிலேயே நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சுவையான பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பணியாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.